கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசின ஒரு வார்த்தை யோபு 42 அதிகாரம் அதோடைய 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் அது தடைபடாது. நம்மளுடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் தடைபட்டு இருக்கிறது, எதற்காக அந்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, என்ன காரியம் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, நமக்குள்ளாக இருக்கிற சில பாவங்கள் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அது தடை பண்ணி வைக்கிற ஒரு காரியமாக கூட இருக்கலாம். யோபு புஸ்தகத்தில் தான் இந்த வசனம் இருக்கிறது. அவங்க இந்த பூமியில் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம யோபு 1வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்னா, அவங்க உத்தமன், அவங்க சன்மார்க்கன், அவங்க நீதியாய் வாழ்ந்து இந்த பூமியிலே அவங்க வாழ்ந்தாலும் கூட பிசாசானவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கண் போட்டு கர்த்தருடைய கை யோபு மேல் இருந்தபடியினால் கர்த்தருடைய கரம் யோபு விட்டு எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் திட்டம் தீட்டி யோபுக்கு விரோதமாக பலவித வியாதிகள், பலவிதமான நெருக்கங்களை கொண்டு வந்து அவனை கலங்கடித்தான். ஆனால் கர்த்தருடைய கரம் யோபுவோடு கூட இருந்தபடியினால் அவனுடைய ஜீவனை மாத்திரம் சாத்தானிடத்தில் கர்த்தர் தப்புவித்தார். யோபு அநேக வேதனைகள் பட்டாலும் பாடுகள் பட்டாலும் கர்த்தருடைய நாமத்தை யோபு அவன் துதித்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைப்பட்டு இருந்தால் நாம் அந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டை எப்படி துதியினால் இடிந்து விழுந்ததோ அதே போல் நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ நாம் துதிக்க நாம் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டையாக இருக்கிற எல்லா வித தடைகளையும் கர்த்தர் அவர் உடைத்தேறிய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே யோபுவை போல நாமும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். வருகிற நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. அப்பா, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. யோபுவை போல என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் யோபு அவங்க எப்படி நம்முடைய நாமத்தை துதித்தாங்களோ அதே போல நாங்கள் நம்முடைய நாமத்தை துதித்து ஆண்டவரை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.